ஒரு படத்தை எடுத்து முடித்ததும் சென்சார் சர்டிபிகேட் வாங்குவதற்காக சென்சார் அதிகாரிகளுக்கு திரையிட்டு காட்டுவார்கள். இப்போதைய காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களை கூட அதன் பாடல் காட்சி, வசனங்கள், பாடல் வரிகள் என ஒவ்வொன்றையும் கண்குத்தி பாம்பாக பார்த்து அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் இதை மாற்றிவிட்டு வாருங்கள், அப்படி என்றால் தான் சென்சார் சர்டிபிகேட் தருவோம் என்று கராராக கூறிவிடுவார்கள். இப்படி மாற்றினால்தான் படத்தை ரிலீஸ் செய்ய முடியும். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம் ஒன்றின் படப்பிடிப்பு ஒன்று துவங்குவதற்கு முன்பே சென்சார் அதிகாரியின் தலையிட்டால் அந்த படத்தின் பாடல் வரிகள் மாற்றி எழுதப்பட்ட அதிசயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில் மட்டுமே நடந்த ஒன்று. ஆரம்பிக்காத படத்திற்கு, அதிலும் படமாக்கப்படாத பாடலுக்கு எப்படி சென்சார் அதிகாரி முட்டுக்கட்டை போட்டார் என்பதையும் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்து வந்த காலகட்டத்தில் அவருடன் படங்களின் தயாரிப்பு நிர்வாகத்தில் உதவியாக ஆர்.எம். வீரப்பன் துணையாக இருந்தார். அப்படி எம்ஜிஆர் 1958 வெளியான நாடோடி மன்னன் படத்தை தானே தயாரித்து இயக்கி நடித்த போது அதற்கான பணிகளை எல்லாம் ஆர்.எம். வீரப்பன் தான் உடனிருந்து கவனித்துக் கொண்டார். 1958 வந்த படம் வெளியானாலும் கூட அதற்கு சில வருடங்களுக்கு முன்பே இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கப்பட்டு நீண்ட நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்று பல பிரச்சனைகளுக்கிடையே ஒரு வழியாக ரிலீஸ் ஆனது. மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது. ஆனால் இந்த படத்தை எம்ஜிஆர் தயாரித்து இயக்குகிறார் என்றதுமே அவருக்கு எதிரான ஒரு கூட்டம் தொடர்ந்து அப்போதே தணிக்கை அதிகாரிகளுக்கு இந்த படம் குறித்து எதிர்மறையான அவதூறான கருத்துக்களை புகார்களாக எழுதி போட்டனர். ஆனால் தயாரிப்பாளராக இருந்த ஆர்.எம். வீரப்பன் இப்படியெல்லாம் நடக்கும் என எதிர்பார்த்து அந்த விஷயத்தை சாதுரியமாக கையாண்டார். அது எப்படி என பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தை சொன்னால் மிகச் சரியாக இருக்கும். அதாவது எம்ஜிஆரின் அம்மா சத்யபாமாவின் பெயரில் சத்யா மூவிஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை எம்ஜிஆர் துவங்கியதும் அதன் பொறுப்பாளராக ஆர்.எம். வீரப்பன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த நிறுவனத்தில் முதலாக தயாரிக்கப்பட்ட படம்தான் தெய்வத்தாய். அந்த படத்தில் அன்னக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ என்கிற பாடலை எழுதி வந்த ஆர்.எம். வீரப்பனிடம் கொடுத்தார் கவிஞர் வாலி. அந்த பாடல் வரிகளை வாசித்த ஆர்.எம். வீரப்பன் அதில் அத்திப்பழ கன்னத்திலே முத்தமிடவா என்கிற வரியை பார்த்ததும் கொஞ்சம் யோசித்தார். காரணம், அப்போதெல்லாம் முத்த காட்சியை விடுங்கள், முத்தம் என்கிற பெயர் வந்தாலே சென்சாரில் சிக்கல் ஏற்படும் சூழல் இருந்தது. அதனால் இந்த பாடல் காட்சிகளை சென்சாரில் வெட்டி விடுவார்களோ என்கிற பயம் ஆர்.எம். வீரப்பனுக்கு இருந்தது. உடனடியாக ஒரு யோசனை செய்த ஆர்.எம். வீரப்பன் அந்த பாடல் வரிகளை எடுத்துக்கொண்டு நேராக அப்போது தணிக்கை குழு அதிகாரியாக இருந்த ஜி.டி. சாஸ்திரி என்பவரை நேரில் சென்று சந்தித்தார். ஜி.டி. சாஸ்திரியை பொறுத்தவரை கண்டிப்புக்கு பெயர் போனவர், விதிமுறைகளை கொஞ்சமும் விட்டு கொடுக்காதவர். அவர் எந்த அளவுக்கு கண்டிப்பானவர் என்றால் அவரை கண்டால் திரைப்பட தயாரிப்பாளர்களே பயப்படுவார்கள். அப்படிப்பட்டவரிடம் சென்று ஆர்.எம். வீரப்பன், நாங்கள் முதலாக தெய்வத்தாய் என்கிற படத்தை தயாரிக்கிறோம். அந்த படத்திற்காக எழுதப்பட்ட பாடல் வரிகள் தான் இவை, ஒரு முறை படித்து பாருங்கள் என்று கொடுத்துள்ளார். உடனே தணிக்கை அதிகாரி குழப்பத்துடன், இதை ஏன் என்னிடம் காட்டுகிறீர்கள் என்று கேட்க, இல்லை, இது என் முதல் படத்திற்காக எழுதப்பட்ட பாடல், ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குமான்னு இப்பவே கேட்டுவிடலாம் என்றுதான் வந்தேன் என்று கூறினார் ஆர்.எம். வீரப்பன். சரி, இந்த பாடல் வரிகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று அந்த அதிகாரி கேட்க, உடனே ஆர்.எம். வீரப்பன், ஒரு இடத்தில் கன்னத்திலே முத்தமிடவா என்று வருகிறது, முத்தமிடவா என்கிற வார்த்தை இடம்பெறலாமா என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அதை இப்போதே உங்களிடம் கேட்டு தீர்த்து விட்டால் பிரச்சனை இல்லை அல்லவா என்று கூறினார். உடனே சாஸ்திரி என்ன சொன்னார் தெரியுமா? எப்போது உங்களுக்கே அந்த சந்தேகம் வந்துவிட்டதோ அப்புறம் என்ன, அந்த வார்த்தையை எடுத்து விட வேண்டியதுதானே என்றார். அவர் சொன்ன பின்னாடி வேறு என்ன செய்ய முடியும்? இதை கவிஞர் வாலியிடம் சொன்னபோது அவர் அத்திப்பழ கன்னத்திலே முத்தமிடவா என்பதை மாற்றி அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளிவிடவா என எழுதி கொடுத்தார். இந்த அனுபவம் ஆர்.எம். வீரப்பனுக்கு கிடைத்தது நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பணியாற்றிய சமயத்தில்தான். அப்போது நாடோடி மன்னன் திரைப்படம் குறித்து தணிக்கை அதிகாரிகளுக்கு நிறைய புகார்கள் சென்றதாக நாம் சொன்னோம் இல்லையா? இதை தெரிந்து கொண்ட ஆர்.எம். வீரப்பன் அப்போதே அடிக்கடி தணிக்கை வாரியத்திற்கு சென்று தணிக்கை அதிகாரியை சந்தித்து தாங்கள் படமாக்கும் காட்சி, வசனங்கள், பாடல் வரிகள் குறித்து அவரிடம் எடுத்து கூறி அதில் அவர் சொன்ன ஆட்சேபனைகளையும் சில கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அதற்கேற்றபடி படப்பிடிப்பை நடத்தி முடித்தார். இதன் ரிசல்ட் என்ன ஆனது தெரியுமா? நாடோடி மன்னன் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த அதிகாரி சாஸ்திரியிடம் பதற்றத்துடன் இருந்த படக்குழுவினர் ரிசல்ட் பற்றி கேட்டபோது சிம்பிளாக நோ கமெண்ட்ஸ் என்கிற 2 வார்த்தைகள் சொல்லிவிட்டு போய்விட்டார். உடனே படக்குழுவினர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். ஏனென்றால் பொதுவாக அப்படி நோ கமெண்ட்ஸ் என்று ஒரு சென்சார் ஆஃபீஸர் சொன்னால் அதற்கு நோ கட்ஸ் என்றுதான் அர்த்தம். அதாவது இந்த படத்தில் வெட்டுவதற்கு எதுவுமே இல்லை என்று கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டார் என்பதுதான் அர்த்தம்.